என்ன பாஸ் இருட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க முட்டாளுங்களா. 100 ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கி கொடுத்தா இருக்காதா தெரியுமா? சைலன்ஸ் சைலன்ஸ். நம்ம போட்டோ மாதிரி இருக்கு. இவனை பிடிச்சா 50 லட்சம் எனக்கே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஷேர் தரேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 25,000. கூட்டி கொடுங்க பாஸ். அது இல்ல பாஸ், கேஷ் கேஷ். 25,000 ஒன்னு. என்ன மொய்யா எழுதுறீங்க? கொஞ்சம் ஏத்தி தான் கொடுங்களே. ஆளுக்கு 26,000 26,000 26,000 26,000 26,000 4 பேருக்கும். ஓகே ஓகே பாஸ். இந்த போட்டோ உங்க பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆகலாம், ஆனா உங்க கண்ணுல இருந்து மிஸ் ஆகவே கூடாது. ரெடி ஷூட். அடப்பாவிகளா, நீ ஏன் ஷூட் பண்ணல? பாஸ் என்கிட்ட ஒரு மர்ம கண்ணாடி இருக்கு பாஸ். அதை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா முகத்துல எந்த வேஷம் போட்டிருந்தாலும் அதை நீக்கிட்டு ஒரிஜினல் முகத்தை காட்டும் பாஸ். பாஸ் ஒரு நிமிஷம். என்ன இப்ப பாருங்க. ஆமா அடடே கரெக்ட் தான் பாஸ். இந்த கண்ணாடியை நான் யூஸ் பண்ணணும்னா டெய்லி வாடகை 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். 100 என்ன 101 தரேன். எல்லாம் ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே போய்டாங்க. ஓகே. ஹே குரு, உன்னை ஜெயில்ல யார் பார்த்தது? அன்னைக்கு ஜெயில்ல கொஞ்சம் இரு. உய்யப்பாடா பாடிக்கு போ ஒயின் ஷாப்ல கிடப்பான். அவன் கோர்ட்டுக்கே கொலை பண்றானாச்சுமா. அவனை ஏன் கேக்குற? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். தாதாவாக நீ முயற்சி பண்ணிருக்கணுமா? தேங்க்யூ. அந்த 4 பேர்ல எவனையாவது ஒருத்தனை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மையான குற்றவாளி யாருங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மூஞ்சோட நீ சுத்தினீன்னா உன்னை ஜெயிலுக்கு எவனாவது கூட்டு போயிருவான். இதுல 3 கெட்டப் இருக்கு. இத அப்பப்ப மாத்திக்கிட்டே இரு. அதையும் மீறி இதுல ஏதாவது வில்லங்க வந்தா எனக்கு போன் பண்ணுங்க. இப்போதைக்கு என் படி முடிந்தது. நான் கிளம்புகிறேன். ஏண்டா பாசு துட்ட ஏமாத்திட மாட்டாருல? போட்டடா. டேய் இதுல வந்து போட்டலாம் எடுங்கடா. ஏறா போடா. ஏறா அங்க கால் கட்டு இருக்குது பாறா. டேய் அவன் மாதிரி தான் இருக்கறான். டேய் அவனே முதல்ல பாஸ் போன் பண்ணா. பாஸ் அவன் தீபா உள்ள போறான் பாஸ். வெரி குட். அப்ப ஜாலியா ஃபாலோ பண்ணுங்க. பாஸ் அவன் எங்களை இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டே இருக்கான் பாஸ். ஆமா பாஸ். அப்ப உடனே கேட்ச் பண்ணுங்க. ஓகே பாஸ். ஐயோ என்னடாச்சு? பாஸ் நம்ம செம்புக்கு முக்கியமான இடத்துல அடிபட்டு போச்சு பாஸ். ஐயோ அப்ப கழட்டி வச்சிட்டு போ சொல்லு. வாங்க போலாம். டேய் பாஸ் என்ன சொல்லிருக்காரு? அவன் போன வழியிலே பாலப்பட சொல்லிருக்காரா? அந்த வழியிலே போங்கடா. அப்படினா ஓகே. ஜாக்கிரதையா ஜாக்கிரதை. ஏய் ஜாக்கிரதையா இரு. நீ காலை உடைச்சுக்காம ஏறு. குதிரையில ஏறி தப்பிக்க பாத்தியா? விட்ட மாட்டோம். பாஸ் அவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான் பாஸ். வேற குதிரை இல்லையா? நிறைய குதிரை இருக்கு பாஸ். அப்ப அதுல ஏறி புடிங்க. டேய் குதிரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவனை பிடிக்க முடியல. அவன் முன்னாடி குதிரையில போறான், நாங்க பின்னாடி குதிரையில போய்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த குதிரையில போறீங்க? பாஸ் நான் பச்சை குதிரை, பக்கத்துல இருக்கிறோம் மஞ்சள் குதிரை, பின்னால இருக்கிறோம் பிரவுன் குதிரை, இன்னொருத்த மெரூன். டேய் ராட்டத்திலேடா சுத்துறீங்க? ஆமா பாஸ். தூ 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 தூ. இறங்கி தோர்த்துங்கடா. ஓகே பாஸ். இறங்குடா, சீக்கிரம் இறங்குடா. டேய் நில்றா, குதிரை. டேய் என்னாச்சு? அவன் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு தப்பிச்சிட்டான் பாஸ். உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாஸ். முட்டாளுங்களுக்கு பாஸா இருக்குதாண்டா. ஸ்விம்மிங் பூல்ல குச்சி தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்களே, தண்ணி வரதுல வெயிட் பண்ணி பிடிக்க வேண்டியது. தண்ணி வத்தாது பாஸ். அடியில டைல்ஸ் போட்டு ஓட்டாங்க பாஸ்.
அப்போ இனிமே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்காம பாத்துக்கோங்க. எஸ் பாஸ். கோ கோ. ஓகே இரு அங்க பாரு உயபாலா கூட்டத்துல அவனும் ஒருத்தன். அவனை விசாரிச்சானா உயபாலாவை பார்த்துடலாம். வா கேப்போம். பிரதர் என்னயா உயபாலா சாரை பார்க்கணும். ரொம்ப முக்கியமா? உயிரே போற அளவுக்கு பிரச்சனை. அவனுக்கு அதாயா பிரச்சனை. குவார்டரும் மாலை வாங்கிட்டு வா. மாலையா? எதுக்கு? ஒரு வாரமா உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கியா? இருந்தா குவார்டர், போயிட்டா மாலை. ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க. டாக்டர் இன்னும் டைம் வைக்கல. வாங்க போலாம். என்னையா தார்த்தப்பட சொன்ன கேக்குது? போய் சேர்ந்தானா? என்ன மியூசிக்கை பார்த்து பயந்துட்டியா? சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உய்யா பாலாவுக்கு இதான் என்டர்டைன்மெண்ட் மியூசிக். என்னடா தண்ணியா கிடந்துட்டியா? இல்ல தலைவா, நாம தான் ஊத்துறேன். ஊத்து ஊத்து. ஆயிரத்துறை ஏய் மட்டன் சிக்கன் ஒண்ணு இல்ல. மட்டன் சிக்கன் இவன் இளவ எடுக்க பாட்டலா குடிக்கிறான். செத்து தொலைறான் இல்லையே. அதுக்கு நேரம் வரணும்ல. என்னைக்கு வர்றது? ஆயிரத்துறையா யாரு பாலைவனத்து சேட்டா? ஆமாமா. அடே பாருடா, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. உங்க கையினால ஊத்துங்க, உங்க ராசி போகுதான்னு பாப்போம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஊத்து ஊத்து. குடி குடி குடி. என்ன தெரியுதா? தெரியல. தெரியலையா? 50 லட்சம் 50 லட்சம். ஆமா, நான் சொல்றது கேளு. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் கொலை வழக்குல என்னை தப்பா மாட்டி விட்டாங்க. உன்கிட்ட ஒருத்தன் பேரம் பேசுறான்னு சொன்னால, அவன் யாருன்னு என்கிட்ட சொன்னா என்ன நான் காப்பாத்திப்பேன். அப்போதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். சொல்லு யாரு? கூட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். மாமா பயல. சாக போற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டி கொடுக்கறதுல தப்பில்ல உயபாலா. உன்னை பார்த்தா என் அத்தை பொண்ணு மாதிரியே இருக்க. நாசமா போச்சு. உனக்காக வேணா நான் சொல்றேன். சொல்லு. குப்புசாமி காதை கொடு காதை கொடு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தாங்க போட்டு. என்னது ரேஷன் கடையா? அடியே பணம் வரட்டண்டி. ரேஷன் கடை இல்ல, சூப்பர் மார்க்கெட்டை சேர்த்து வாங்க. வெயிட்டி போனா யோ இது அடம் பிடிக்கிற குழந்தையா? தயசு தொப்பிய குடியா? இது தொப்பில டர்பன்யா. இதா இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் தர முடியாது. போயா. அங்க என்னடா பஞ்சாயத்து? வாங்க கை செலவுக்கு தான் தேர்தல். அதான் நாள் அதெல்லாம் தர முடியாது. குடியா விளையாண்டு கொடுத்துருன்னு சொல்றேன்ல. கலந்து குடியா. அதெல்லாம் கட்ட முடியாது. கட்டினா சாமி போயா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு தொப்பி கேக்குது, அவ்வளவுதான். ஆமாங்க. அதுக்கு எதுக்குமா நீ வெக்கப்பட்டு சொல்ற? நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டேய், உன் பங்குக்கு என்ன பேசுற? ஆட எதா இருந்தாலும் கொடுத்து தொலை. இது ஒரு பிரச்சனை உனக்கு. தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு. போய். டேய், இடிஞ்ச வீட்டை எடுத்துக்கட்ட வழியில டேய் மாப்ள எறாத. குடுறா வாங்கடா. இப்ப பாறா அவன் என்ன பண்றோம்னு. பரிண்டாடா. தாராளமா சொல்லியே வேணா. சத்தி விட்டாங்க. வா வா வா. போயும் ஒரு பொண்ணோட டபுள் பீஸை பார்த்துட்டு 50 லட்சத்தை கோட்டை விட்டீங்களடா. நீங்கெல்லாம் அவ்வளவு வீக்காவா இருக்கீங்க. நானும் வீக்கா தான் இருக்கேன். வாங்க போலாம். மந்தவெளி கிருஷ்ணன் என்பவர் 2 மாதமாக இந்த வீட்டில் இல்லை. என்னடா, நமக்கு இருந்த ஒரே லூப் கோல் இவர்தான். இவருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துற மாதிரி இப்படி ஒரு பேனர் வச்சிருக்காங்க. விடுங்க, முதல்ல போய் கதவு தரங்க. யாரு? என்ன என்ன என்ன? சரிங்க, மந்தவெளி கிருஷ்ணங்கிறது. ஐயோ, மந்தவெளி கிருஷ்ணன் எனக்கு ஒரே மண்டவலி. இந்த மண்டை ஏண்டா இப்படி யாரும் கதவு தட்டி தொந்தரவு பண்ண கூடாதுந்தா என் பொண்டாட்டி தாலியை அடமான வச்சு இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கனே, அத நீ பாக்கலையாடா? டென்ஷன் ஆகாதீங்கோ. அதையும் மீறி வரவா போறவெல்லாம் இப்படி தொந்தரவு பண்றே. நான் என்னடா பாவம் பண்ண? இத பாருங்க, அவ காலி பண்ணிட்டா, நான் குடி வந்துட்டேன். நேக்கு தேக சுக ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரம் பத்தலடா. வீணா யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. மயிலாப்பூர் மகாதேவன்னா என்ன தேடி வாங்கோ. மந்தவெளி கிருஷ்ணா, மாயவரம் முருகன்னா என்ன தேடி வராதீங்க. போங்க போங்க. என்ன விசுரூபம் பார்த்துவா? ரொம்ப நல்லா இருக்கு. அடியே அந்த ஜாதிகாய் சூர்ணத்தை பால்ல கலக்கு, நான் மட்டும் குடிக்கிறேன். அப்படியே குடிச்சிட்டாலும் ஆரம்பம் தப்பா இருந்தா அடுத்தடுத்து வர எல்லாமே தப்பா தான் இருக்கும். அதுக்கு உதாரணமே நீதான்டா. சரி, இப்போ என்ன பண்றது? அப்படி உட்காரு, 6 முறை யோசிப்போம். சரி.
டேய் போனை எடுறா. ஹலோ அண்ணே, இன்னும் 48 மணி நேரத்துல நீ நல்லவன்னு நிரூபிக்கணும். நாங்க சொத்து எல்லாத்தையும் வித்து செங்க சூளையை பத்த வச்சிட்டோம். நாங்க அதுல விழுந்து எல்லாரும் உயிரை விட்டுருவோம். என்னடா ஆச்சு? எல்லாமே போச்சு. வீட்ல எல்லாரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்களாம். ஐயோ, இப்போ என்னடா பண்றது? அத நாங்க சொல்றோம். இனிமே நீ எங்ககிட்ட தப்பவே முடியாது. பக்கத்துல ஸ்விம்மிங் பூலும் கிடையாது. பொம்பளை போட்டோ காட்டி எங்களை ஏமாத்தவும் முடியாது. அதுக்கு தான் பழைய கண்ணாடியை நாங்க மாத்திட்டோம். எங்க பாஸ் எல்லா விதத்திலயும் எங்களை திருப்திப்படுத்திட்டாரு. ஹலோ பாஸ், ஐயப்பன் தாங்கல போஸ்ட் ஆபீஸ் கிட்ட குருவை லாக் பண்ணிட்டோம். ஓகே பாஸ், புரியுதா? வண்டியாரா? வண்டி பஞ்சர் பாஸ். பின்னையா உட்காந்துக்கிற? பிரேக்ல இருந்து கால் எடுத்தா பின்னாடி போயிரும் பாஸ். ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? நீங்க காசு கொடுக்க மாட்டீங்கன்னு நானே முடிவு பண்ணிட்டியா? ம். எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், கம்பெனி விஷயம் வெளியே சொல்லக்கூடாது. ரிச்சா, இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? எங்க பாஸுக்கு தான். உன்னை புடிச்சு கொடுத்தோம்னா எங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 26,000 கிடைக்கும். அட கோட்டு போட்ட கோமாளிகளா, அத நீங்க புடிச்சு கொடுத்தாலே கவர்மெண்ட் உங்களுக்கு 50 லட்சம் தருமா? நாங்க எங்க தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். ஆமா, கரெக்ட். எந்த தொழிலுமே துரோகம் பண்ணதான் முன்னேற முடியும். இதை எங்க பாஸ் எங்களுக்கு சொல்லி தரலையே. டேய் வாயை மூடுறா. இவர் சொல்றது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே இருக்கிறது? அதுக்கு யோசிங்க பாஸ், எங்க அறிவு கண்ணு. ஹலோ, இன்னையில நீங்க எங்களுக்கு பாஸ். டேய், என்னடா முட்டாள்தனமா பண்ணிட்டு? டேய், இது லவ்வர்ஸ் பிரச்சனை. நம்ம தலையிட கூடாது. நீங்க வண்டிக்கு வந்துருங்க பாஸ். ஏசி போட்டு வைக்கிற, சீக்கிரம் வாங்க பாஸ். விஜி, என் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்கு. உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு உனக்கு டைம் இல்லை. நீயா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிரு விஜி. நான் வரேன், கடமை என்னை அழைக்கிறது. என்ன ஆச்சு இவனுக்கு? ஹலோ அங்கிள். சொல்லுமா. அட முட்டப்பே. எந்த ஏரியாமா? 20ல போகாத 10ல போ. டேய் பழைய பாஸ் வருது, திரும்ப போங்க. ஏய் பிள்ளைகளா, என்ன காது கேட்காத மாதிரியே போறானுங்க? கேட்காது பக்கத்துல அரைக்கோடி இருக்குல்ல. டேய், போயா போ. ஏய் ஏய், நீ சீக்கிரமா பாப்பா. யோ, அமுக்குனா ஓடுறதுக்கு இது என்ன காரா பைக்கா? நீ ஓட்டினா உனக்கு தெரியும். உன்னோட பெரிய டார்ச்சரா இருக்கியா? நீ இறங்கியா, நான் ஓட்டுறேன். ஐயா வா. கீரை மாத்தி 20ல போடா. வாமா போடா, வாமா போடா. பிள்ளைகளா, ஆளை வச்சு ரிக்ஷா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நில்லுங்கப்பா. யோ, இப்ப தெரியுதா ஆளை வச்சு ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? ஆமா இல்ல அப்படியே உட்காந்துங்க. பிள்ளைகளா நில்லுங்கப்பா. நீங்க அப்படி இல்ல, நாங்க பிள்ளைகள் இல்ல. யோ யோ, தெரியாம சொல்லிட்டேன், நில்லையா? பாஸ்க்கு துரோகம் பண்ணா விளங்க மாட்டீங்க. நாங்க நல்லாவே விளங்குவோம், நல்லாவே விளங்குவோம். பிள்ளைகளா, 1000 ரூபாய் சேர்த்து தரேன், நில்லுங்க. போயா, 1000 ரூபாய் யாருக்கு? மொத்த பணமும் எங்களுக்கு தான். போ போ. ஐயோ, பப்புன் போலீஸ். அங்க அங்க இப்படி போறான் பாருங்க. ஏறு. இங்க வாங்கடா. டேய் கும்பிட போன குறிக்க வந்துட்டாரா? வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. நாங்க தான் பிடிச்சா, நாங்க தான் பிடிச்சா. பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க. புடிச்சிட்டு கொடுங்க, புடிச்சிட்டு கொடுங்க, புடிச்சிட்டு கொடுங்க. இந்த ஆளு உட்கார்ல. டேய் சார், பணத்தை எப்ப கொடுப்பீங்க? ஸ்டேஷன்ல வந்து செக் போட்டு தரேன். சார், எங்களுக்கு அக்கௌண்ட் இல்ல சார். ஏன் சார், எங்களுக்கு ஒயின் ஷாப்ல அக்கவுண்ட் இருக்கு, பார்ல அக்கவுண்ட் இருக்கு, மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்கு. அவ்வளவு ஏன் கையேந்தி பவன்ல கூட அக்கவுண்ட் இருக்கு. ஆனா பேங்க்ல அக்கவுண்ட் இல்லையே. சரி, கேஷா வேணும். நாங்க அரை கோடீஸ்வரர், அரை கோடீஸ்வரர். நாங்க பணம் வரப்போற சந்தோஷத்துல சிரிக்கிறோம். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? டேய், அவன் அந்த இன்ஸ்பெக்டருடைய ஆளு. இந்நேரம் அந்த குருவை தப்பி கூட்டு இருப்பான். தொழிலுக்கு துரோகம் பண்றேன் எவனும் உருப்பட மாட்டான்டா. நீங்க 4 பேரும் சேர்ந்து ஏன் நட்டை கட்டினீங்க, அவங்க 4 பேர் நட்டையும் கட்டிட்டான். பாஸ், எங்க அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாஸ். பிள்ளைகளா, எங்களை கைவிட்டாதீங்கப்பா. நீங்க 4 பேரும் என்ன தள்ளி விட்டுறாதீங்கப்பா. இறங்கல இறங்கல. எந்த முடிவு எடுத்தாலும் முட்டாள்தனமாவே முடிவு எடுக்கிறது. ஆமா, இவரு பெரிய அறிவாளி. இப்போ எதுக்கு அந்த கோமாளிக்கு முன்னாடி போயிட்டு இருக்க நீ? என்ன பண்றது, ஊர்ல எல்லாருமே தீ குளிக்க போறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். ஆமாடே, ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து தாதாவாயிருன்னு உன்னை லெட்டர் போட்டு நான் தானே கூப்பிட்டேன். நல்லா பேசுறேன் பாரு பேச்சு. ஒளிஞ்சுக்க போ. வா வாங்கப்பா. நெக்ஸ்ட். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முதல்ல இருந்து கெட்டப்ப மாத்தல போ. போங்கம்ல போ.
ஐயோ ஐயோ இவனால பெரிய பிரச்சனையை துளைச்சிரும் இருக்கு. எப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போற போக்க பார்த்தா நான் கைதியாகி அப்படியே ஜெயிலுக்கு போயிடும் போல் இருக்கு. என்னம்மா பிச்சைக்காரனை கூட்டு வர குருவங்க? அவன் தான். சித்தப்பு நான் தான் குருசாமி. அடடா ஏன் குரு இந்த கெட்டப்ல நீ செத்து போன ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் மாதிரி இருக்கியே. ஆமா நான் கொடுத்த கெட்டப்ல இது கிடையாது. நீங்க கொடுத்தா சித்தப்பு இந்த பேக்ல தான் இருந்தது. இல்ல இது நான் கொடுத்த பைய கிடையாதுல. இது எங்க எடுத்தா? அந்த காருல சித்தப்பு காரை காணு சித்தப்பு. காரா? இல்ல இங்க வா 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 ஓடு. என்ன காரு எங்க நின்னுச்சு? இங்க வா இங்க வா இங்க வா. ஏல இவன் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் பொண்டாட்டி மாதிரில இருக்கு. அவன் செத்த அன்னைக்கு வெள்ளை சேலையெல்லாம் கட்டி காரியம் பண்ணாங்களே, இப்ப பட்டு சேலை கட்டிக்கிட்டு குங்குமத்தை எடுத்து தாலியில் வச்சுக்கிட்டு இருக்கா. சம்திங் ராங். அண்ணா உங்க அண்ணன் இந்த நாடு நிரபராதின்னு ஏத்துக்கிற நேரம் நெருங்கிட்டு இருக்குமா? உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரும் தீக்குண்டத்துல இறங்க வேணாம். முடிஞ்சா உனக்கு பேசி வச்சிருந்த மாப்பிள்ளைய டிவி பார்க்க சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மதர் அடே பாவி. மதர் யூ bloody cheat. நீ இவ்ளோ கேவலமானவளா? நோ மதர் உங்க வாயால என்ன அப்படி சொல்லாதீங்க. பின்ன இந்த சுமங்கலி கோலத்துக்கு என்னடி அர்த்தம்? என் ஹஸ்பண்ட் சாகல. எந்த ஹஸ்பண்ட்? புது ஹஸ்பண்டா? கொஞ்சம் பொறுங்க மதர், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன் ப்ளீஸ். அது வரைக்கும் கொஞ்சம் மாடியில இருங்க மதர் ப்ளீஸ். வாங்க. ஹலோ ஏய் என்னடி பிரச்சனை? ஐயோ இந்த கெட்டப்ல என்ன தொடாதீங்க. அந்த கெட்டப்ல வாங்க. ஏய் கார்ல இருந்த அந்த கெட்டப்ப காணண்டி. இப்படி ஏதாவது பண்ணி தொலைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு கெட்டப்ப வீட்ல வச்சிருக்கேன். யூ bloody culprit. வேஷம் போடி என் மகளை ஏமாத்துறியா? மேடம் நான் சாகல. என்னடா இது? என்ன குழப்பற? மேடம் எதையும் அறக்குறையா தெரிஞ்சுக்கிட்டா குழப்பம் தான் வரும். முழுசாவே சொல்றேன். ஏற்கனவே உன் தலைக்கு 5 லட்ச ரூபா பேரம் பேசிட்டேன். எனி டைம் என் ஆளுங்க உன்னை தூக்கிடுவாங்க. நீ மாற்றுத்திறனாளி இல்லையா? நான் நேரடி திறனாளிடா. என்ன கொல்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கு. ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு எனக்கு 5 பைசா செலவாகாது. ஆனா உன்னை தாண்டா என்கிட்ட இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாதுடா. என்ன கொலை பண்ணணும்னு அவன் நினைச்சான். ஆனா நான் அவனை கொன்னு முகத்தை சிதைச்சு நான் செத்த மாதிரியே பிளே பண்ணிட்டேன். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் காலம் பூரா அவனையே கடவுளா நினைச்சு வாழணுங்கிற நம்ம இயக்கத்தோட கொள்கையும் தாண்டி கட்னவன் கொலகாரனாவே இருந்தாலும் அவனையும் காட்டி கொடுக்காம துரோகம் பண்ணாம வாழ்றதுதான் பெண்ணினத்துக்கே பெருமைன்னு புரிய வச்சிட்டியேம்மா. இந்த பட்டத்தை உனக்கு தான்மா கொடுக்கணும். எல்லாரும் கை தட்டுங்க. இப்போ நீங்க கை தட்டினது என் பொண்டாட்டி கற்புக்கு கொடுக்கிற அங்கீகாரமா இல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டோங்கிற அகங்காரமா? ஏது எப்படியோ ஏல நீ மாட்டிட்டே இல்லையா? என்னடி இது? மாட்டிக்கிட்டது நான் இல்ல நீங்க தான். ஏய் கவர்மெண்ட் இவன் தலைக்கு 50 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அடிச்சு ஆளை காலி பண்ணிட்டு ஆளு கஞ்சா பிரிச்சுக்கோங்கடா. மேப்ப போட்டு ஸ்கெட்சப் போட்டு நாத்தம் புடிச்ச கோட்டை போட்டு தெரு தெருவா ட்ரே சைக்கிள்லயும் ரிச்சாவிலையும் சுத்துன நாங்க கோனைசா வாயில வச்சுக்கிறது. பஸ் உங்களுக்காவது கோனைஸ் கிடைக்கும். ஆனா இவனுக்கு ஒரு குச்சி ஐஸ் கூட கிடைக்காது. ஏன்னா இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எம்எம்எஸ் மூலமா கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இந்நேரம் போலீஸ் ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. உனக்கு டவுட் இருந்தா ஏதாவது நியூஸ் சேனலை ஓபன் பண்ணி பாரு, ஓடிக்கிட்டு இருக்கும். கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட நிதி நிறுவன அதிபர் தற்போது உயிரோடு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால் குற்றம் சுமத்தப்பட்டு 50 லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்ட குருசாமி அந்த தண்டனையிலிருந்து விலக்கப்படுகிறார். அவரை யாரும் துன்புறுத்துவதோ தொந்தரவு செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்போ இவனை லாக் பண்ணி நம்ம கண்ட்ரோல வச்சுப்போம். அவன் தலைக்கு 50 லட்சம் போலீஸ் அலோஸ் பண்ண மாதிரி இவன் தலைக்கும் போலீஸ் 50 லட்சம் அலோஸ் பண்ணல. அப்படி கிடைக்கிற 50 லட்சத்தை 5 கொடுத்துட்டு மீதி உள்ள 30 நான் எடுத்துப்பேன். ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்கப்பா. உங்களுக்கு பின் யோசனை அதிகம்னா எனக்கு முன் யோசனை அதிகம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டை அப்பவே நான் பிளான் பண்ணி கட்டிட்டேன். என்ன சொல்ல இந்த வீடு ஒன் வே.
நீங்க உள்ள வரலாம், வெளியே போக முடியாதுப்பா. அது நான் மனசு வச்சாதான் முடியும். எல்லா கதவையும் ஓபன் பண்ண ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா ரொம்ப நல்லதா போச்சு. எங்களுக்கு உங்களை மாதிரி பணத்து மேல எல்லாம் ஆசை கிடையாது. எங்களோட கொள்கை கற்பை காப்பாத்துறது மட்டும்தான். அந்த பாஸ்வேர்டு சொல்லுங்க, கதவு திறக்கட்டும், நாங்க போயிடுறோம். அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. மேடம், நான் தர்மாஸ்பத்திரியில பிறக்கும் போது 10 பேரோட பிறந்தவன். போகும்போது ஒரு 100 பேரோட போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ உங்க புண்ணியத்துல 30 பேரோடையாவது போறமேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட்டுன்னு போகாம நீங்க எல்லாம் என்டர்டைன்மெண்டோட போட்டுமேன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ, போலீஸ் பட்டாளியால வந்தாச்சு, கதவு தர. நான் என்னமோ கக்கூசுக்குள்ள சர்வசாதாரணமா உட்காந்துருக்க மாதிரி கதவை திறன்னு அசால்ட்டா சொல்றீங்க. அவன் இந்த பில்டிங்க ரிமோட் கண்ட்ரோல்ல லாக் பண்ணிட்டாங்க. 10 குறைக்கு 4 பாம்பு வேற வச்சு தொலைச்சிருக்கான். சார், ஒரு பேட் நியூஸ் சார். என்ன சொல்லுங்க? டோட்டல் பில்டிங் பாம்பு வச்சிருக்கானா சார். சார், நான் நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? யோ, அறிவு இருக்காயா உனக்கு? வீட்டுக்கு போயிட்டு வரங்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கேவலப்படுத்துறியா? எவனை வாழ விட்டு? ஹலோ, அந்த யானை ஈஸ்வரன் போன கொடு. ஐயா லைன்ல இருக்காரு. மரியாதையா எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. நாங்கெல்லாம் ஆண்டவன் கிட்ட சரண்டர் ஆகி 5 நிமிஷம் ஆச்சு. பில்டிங் ஃபுல்லா 4 பாம்பு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாம்பு வெடிச்சா அரிக்கோ அரிக்கோ அரிக்கோ. ரெண்டாவது தும்மல். ஆச்சி ஆச்சி ஆச்சி. இங்க இருக்கிறவங்க புடவை பாவாடை வெட்டி எல்லாம் தூக்கும். மூணாவது பாம் பயங்கர பாம். குஷியா இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் முகத்துல தள்ளாடுவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏயா பயங்கர பாம்னா ஒண்ணு இருக்கு சார். மனுஷன் செத்தா தான் புழைக்க வைக்கிறதுக்கு வழி இல்ல, மத்தபடி எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு சார். நாம அனுபவிக்காம எப்படியா அதெல்லாம் ஏத்துக்க முடியும்? சரி, உள்ளார போறதுக்கு வழி இருக்கான்னு பாரு. என்னையா அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆர்குமெண்ட்? 4வது பாம்பு என்னன்னு தெரியுமா? பில்டிங் டெமாலிஷ் ஆயிடும். டெமாலிஷ் ஆயிடும். உள்ளார போறதுக்கு வழியை பார்க்காத வெளியே போறதுக்கு வழியை பாருயா. ஏல, நீங்க கூட தப்பிக்கிறத பத்தி யோசிக்க முடியல. நாங்கெல்லாம் அண்ணனோட தற்கொலை படைங்க. எதுக்கும் தயார், எங்களை இழக்கவும் தயார். நாங்கெல்லாம் அண்ணமால வச்சிருக்க விசுவாசத்துக்கு பரிசுதான் அந்த வயாகரா பாம். என்னன்னு? ஓ, அந்த முடிவுல இருக்கீங்களா? பசங்க தயாராயிட்டாங்க. ஆண்டவனால கூட இனிமே உங்க கற்பை காப்பாற்ற முடியாது. விஷயத்துக்கு வா. அந்த வயகரா பாம் வெடிச்சு இங்க இருக்கிற பொண்ணுங்களோட கருப்புக்கு ஏதாவது பிரச்சனைனா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இது வரைக்கும் தாண்டா நான் காமெடி ஹீரோ, இனிமே ஆக்ஷன் ஹீரோ. இல்ல பேசிட்டே இருக்காத, போய் சண்டை போடுற வழியை போ. என்ன மணி என்ன? 2-1. 2 to 4 பவர் கட்ல லூசு போயில. ஆக்ஷன் ஹீரோ ஆக போறேன்னு சொன்னா காமெடிக்கு கூட ஒருத்தலையடா. இது பார், தமிழ் படத்துல நடிக்கிற ஹீரோயின் ஹைதராபாத்தா இருந்தாலும் சரி, கொச்சினா இருந்தாலும் சரி, மும்பைல இருந்து வந்தாலும் சரி, ஹீரோக்கு ஒரு ஆபத்துனா போத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம்டா. இருங்களே. ஆமா, 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை இருக்கா? அரசாங்க கோட்டாவில் சொல்லி 2 பேரும் தனியா பிரிச்சு விட்டுமா? நாங்க பிறக்கும் போது படத்தை பார்த்துட்டு நாங்களே கைடு போட்டு கட்டிக்கிட்டோம். ஐயோ, அங்க ஒரு சினிமா பைத்தியம் தானாக வந்திருக்கு. 2 சினிமா பைத்தியமா, எங்க பார்த்தாலும் சினிமா பைத்தியமா இருக்காப்பா. இப்ப என்ன பண்ண போறியா? உன்னை அடிச்சு கொல்ல போறேன்டா. குரு, what happened? குரு, Same happened. சார்,
சார் எத்தனை மணிக்கு பாம்பு வச்சாங்க அவன் டென்ஷன்ல இருக்கான் இப்பதான் பேட்டி எடுத்து வரீங்களா போங்க ஐயோ எடுக்காதீங்க எடுக்காதீங்க இப்படி அரிப்பு பாம்பு போட்டு சொரிய விட்டுடி. ஆஞ்சநேயா உன் பக்தனை தேடி நீ இங்கே வந்துட்டியா? இந்த உன் காணிக்க. இந்த பில்டிங்கா? டப்பா டப்பாவா துறக்கிறானுங்க. இது என்னய்யா எறும்பு? சார் உள்ள போக வழி இல்ல. இதை கொண்டு போய் செவுத்துல வைப்போம். இது எப்படி உள்ள போகுதோ அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் உள்ள போயிடுவோம். இதெல்லாம் நடக்கிற கதையாயா? சார் இதெல்லாம் ஊர்ற கதை. ஊர்ற கதையோ ஊர்கா போடுற கதையோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? உனக்கு எனக்கு தான் பொருத்தம். நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க சார். அந்த வயகரா பாம் இருக்க அது என்னையா பண்ணும் சார்? நம்மளால முடியாத அது பண்ணும். ஓல்டு பாய்ஸ்க்கெல்லாம் இங்க என்னையா வேலை? வைகராபாம் வரைக்கும் போகாமே அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோமையா. பார்த்துட்டு போலான்ட்டு வந்தீங்களா இல்ல மோப்பம் பிடிக்கலான்ட்டு வந்தீங்களா? ஏதோ ஒண்ணுயா. கையில குச்ச புடிச்சு ஊன்றதுக்கே தடுமாறுற இதுல வைகர பாம் கேக்குதா? எந்த கஷ்டத்திலையும் வந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ வாரானே. அலர்ட்டா இருக்கீங்களா? அலர்ட்டா இருக்கோம் சார். எனி டைம் என்னோட நடக்கலாம். தாண்டி வரதுக்கு ரெடியா இருங்க. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்றா. ஏய் பாம்பு அடிச்சா பீஸ் பீஸ் ஆயிரோட. பாஸ்வேர்ட் சொல்றா. பதில் சொல்லுங்க, என்ன நடக்குது? இது என்ன சினிமாவா அது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பில்டிங் வெடிக்க போகுது. இங்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. என்னமா ஆர்வம்? கேள்வி கேட்கிறது நீ இருக்க மாட்டே, பதில் சொல்றதுக்கு நானும் இருக்க மாட்டேன். ஓடுமா. பாஸ்வேர்ட் சொல்றா. பண்ணிட்டே பாஸ்வேர்ட் சொல்றா. விஜய் மாதிரி அடிச்சாலும் அஜித் மாதிரி அடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி அடிச்சா சொல்லுவியா? சொல்றா. ஐயோ எறும்பு வேணாம். எறும்பு வேணாம். கிட்ட வராத. வேணாம் எறும்பு.
அது எடுக்கத உன் உயிர் இதுல இருக்கா? பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்லுடா, காதுல விட்டுறேன். பாஸ்வேர்ட் சொல்லு. பாஸ்வேர்ட் சொல்லு. அந்த தூக்கி போடு. நான் சொல்றேன். சொல்லு இப்ப சொல்லு. சீக்கிரம் வா. ஏண்டா எருமை மாடு மாதிரி இருந்துகிட்டு எறும்புக்கு பயப்படுற? இல்ல அது என்ன கொன்னுடும். இப்படி ஒரு பாஸ்வேர்டா? இந்த மாதிரி பாஸ்வேர்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உண்மையா சொல்றானா இல்ல நம்மள கலாய்க்கிறானா? என்ன பண்ணலாம்? பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. பாஸ்வேர்ட் சொல்லு. அட இருங்கம்மா. பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. சொல்லுப்பா பாஸ்வேர்ட். अंडा का कसम अबू का गुहम तिरंगड़ सीसे வாங்க எல்லாரும் வாங்க. என்னாச்சு மேடம்? என்னாச்சு? என்ன பயங்கரமாமா வெடிக்கலையே? வெடிக்க வையா பாப்போம். அது வெடித்தால் இந்த பில்டிங்கும் சேர்ந்து வெடிக்குமாம். அப்படியா சொல்ற? சரி வா போலாம். வாங்க சார். வணக்கம் சார். ஏய் உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. சார் நான் 75 கேஸ் சார். இல்ல அந்த 100 ரூபாய் கொடுத்து தோசை வாங்கிட்டு வர சொன்ன அது நீதானே? ஆமா சார், நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அது செங்கல்பட்டு போறதுக்கே சரியா போச்சு சார். அப்புறம் நான் வந்து லாரியை பிடிச்சி பிட் பாக்கெட் அடிச்சு வாழைக்காய் மண்டி லாரியில ஏறி போய் நான் ஒரு திருநெல்வேலி தோசை வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ஏல இங்க இருக்கிற திருநெல்வேலி ஹோட்டல்ல தோசை வாங்கிட்டு வந்தா திருநெல்வேலிக்கே போயிட்டே நீ? ஒன்னாவது ரீல்ல ஒரு தோசை வாங்க போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்து நிக்கிறியே என் ராஜா. உம்மா சார் ரொம்ப முன்னாடிங்க சார். உம்மா சார் இந்த தோசைக்கார தம்பி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது விடியா நீ போய் மைசூர் போண்டானாலும் பாம்பே அல்வா 100 வாங்கிட்டு வா. சார் ஏன் இந்த இருக்கிற திருநெல்வேலியில தோசை வாங்க சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ரீல்ல போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்திருக்கானே. நீங்க 2 ஸ்டேட்ல போய் வாங்க சொல்றீங்க. அவன் எப்போ வருவான் தெரியுமா? அடுத்த படத்தோட கிளைமாக்ஸ்ல தான் வருவான். கொண்டால தோசையை நான் மோத முடியும்.